வெல்கம் கைஸ், இது உங்கள் சுகந்த் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம வந்து ஒரு சர்வோ மோட்டரை Arduino சர்வோ மோட்டாரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ அந்த சர்வோ மோட்டாரில் ஸ்க்ரூஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு விங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா SG90 அப்படிங்கிற ஒரு மாடல் ஒரு சர்வோ மோட்டார். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3 கலர் உள்ள ஜம்பர் ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபீமேல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம மேல் டு மேல் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா Arduinoவோட போர்ட் கனெக்ட் பண்ணிடுவோம். முதல்ல இப்போ இங்கே சர்வோ மோட்டாரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ ப்ரௌன் கலரில் இருக்கிறது நெகட்டிவ், ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா VCC. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 வாட்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்து இருக்கிறது எல்லோ. ஸோ எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஜிட்டல் பின்ஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இந்த சர்வோ மோட்டார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு servo அப்படிங்கிற ஒரு லைப்ரரி தேவை. ஸோ அதுக்கான லிங்க் வந்து அஃபீஷியலான லிங்க் வந்து நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த servo நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் add.zip லைப்ரரியில் போய்ட்டு உங்களால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இப்படி இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் servo அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி இன்க்ளூட் வந்து கொடுத்துரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா servo my name servo அப்படின்னு நம்ம வந்து நிறைய கோடிங்லாம் கொடுத்துட்றோம். எல்லா கோடிங்கும் கொடுத்துறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கோடையும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த servo மோட்டார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடணும். இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி தான், அது மேக்ஸ் டிகிரி ஒரு servo மோட்டாருக்கு. ஸோ இப்போ இந்த நான் டிகிரியை வந்து 90 டிகிரியில் நிறுத்திக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலான்னா, இங்கே போஸ்ட்டில் இங்கே இருக்கிறத ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 180 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியோலையோ நீங்கள் கொடுத்த வேல்யூலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு திரும்ப லூப் ஆகும். லூப் ஆகி திரும்ப அதே டிகிரியில் ரொட்டேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வந்து டிலே. இது என்னது அப்படின்னா அதோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இப்போ இதோட ஸ்பீட் நான் 10 கொடுத்துருக்கிறதுனால ஸோ அந்த ஸ்பீடில் வந்து போகும். இப்போ நான் 1 கொடுத்தேன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இங்கே கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். அடுத்து இங்கே இன்னொரு கஸ்டமைசேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது என்னது அப்படின்னா, இப்போ என்னோட ஒரு ரொட்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு ரொட்டேஷன் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதுக்கானது இந்த ஒரு வேல்யூ. ஸோ அடுத்து அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இந்த ரொட்டேட்டோட வேல்யூ 90 டிகிரி போயிட்டு அடுத்த டைம் ரொட்டேட் ஆகக்கூடிய வேல்யூ எனக்கு 180 டிகிரி போகணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. இது இன்னொரு ரொட்டேஷனோடது. ஸோ அதுக்கடுத்து இது எல்லாமே லூப் ஆகும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 180 டிகிரிஸில் இருக்குது. என்னோடய ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்தா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு அடுத்து இன்னொரு ரொட்டேஷன் வரதுக்கான ஸ்பீட் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்த ரொட்டேஷன், ஸோ அதாவது இந்த ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன். ஸோ இதில் இங்கே இருக்கிற டிகிரிஸில் நான் வந்து 90 டிகிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய டிகிரி 90. ஸோ இங்கே இருக்கிற டேயில் நான் வந்து பார்த்திங்கன்னா 500 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகிறது ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிட்டு, செகண்ட் ரொட்டேட் ஆகிறது ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிட்டு, இங்கே இருக்கிற டிலேவை நான் 1000 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் ரொட்டேஷன் வந்து 50 டிகிரியில் போகுது. 50 அந்த டிலே நான் இங்கே செலக்ட் பண்ண மாதிரி 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ அடுத்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிலே 1000. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் 500 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்ததால் இங்கே வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸோ அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு servo மோட்டாரில் எப்படி நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் எப்படி இருக்கணும், ரொட்டேஷன் டிகிரியோட ஸ்பீடு, ஒரு டிகிரிக்கு எவ்வளோ ஸ்பீட், அதுக்கு அடுத்து இன்னொரு வரக்கூடிய ரொட்டேஷனுக்கான ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஃபுல் வீடியோ.